ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய கடலோர காவல் படை இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை இருக்கு பாருங்க, இந்தியன் காஸ்ட் கார்டு, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29 டிசம்பர் 2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. லெவல் 2ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதி 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டோர் கீப்பிங் ஹேண்ட்லிங்க்கான தகுதி கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ஜின் டிரைவர் கேட்டிருக்காங்க. லெவல் 4ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குரூப் சிக்கான பதவிங்க. மொத்தமாக பாருங்கள் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி என்ஜின் டிரைவருக்கான சர்டிஃபிகேட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்கர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. குரூப் சிக்கான வேலைப்பு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டிருக்காங்க. குரூப் சிக்கான பதவி 3 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா பியூன் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வெல்டர் கேட்டிருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒரு வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணிவிட்டு 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் ஃபில் பண்ணணும். எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அதேமாரி பார்த்தா ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டும் 10th 12th டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இதை மட்டும் அட்டாச் பண்ணால் போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சிக்னேச்சர்லாம் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு கடைசி தேதிக்குள்ளே அனுப்பி வைங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.